கூடாது, ஒண்டி காலில் நிற்கும். வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ஒண்டி காலில் வாங்க, ஒண்டி காலில் நிற்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை. இந்த புறாவினுடைய ஒலியானது ன்றது இந்த கருவில் வளர்கிற குழந்தைக்கு செவித்திறனை செம்மைப்படுத்தும். கருவில் வளர்கிற குழந்தைக்கு அதுக்கு தான் எல்லாம் கோயிலுக்கு போங்க, கரு தரிசனம். அந்த புறாவினுடைய ஒலியானது கருவில் வளர்கிற குழந்தைக்கு ஒலி வடிவம் கொடுத்து செவி வடிவத்தை கேட்க வைக்கும். அதுக்கு மேலே நாக்கு நன்மையாக பேசுகின்ற சக்தியை கொடுக்கும் அந்த புறாவுக்கு. தூது விட்டார்கள், அரசர்கள்லாம் தூது விட்டார்கள். தூது விடுவது எப்படி? இறைவனுக்கு நம்ம தூது விடுகிறோம். இது தூது சொல்லக்கூடிய ஒரு பொக்கிஷம். துல்லியமாக எடுத்துக்கொண்டு சேர்த்து துலாம்கோல் போல் சமதுவர்மமாக நிறுத்தி தவறான சொல்கின்ற வார்த்தை இல்லாமல் உண்மையான வார்த்தையை சொல்லி உறவு கொள்கின்ற சக்தியை கொடுக்கும் இந்த புறாவானது. நீங்கள் தான் வேண்டிக்கணும், நீங்கள் தான் ப்ரேயர் பண்ணணும். அந்த அம்மா சொல்லி அவங்கள வர சொன்னது. ஐயாவை தெரியும், அம்மாவை தெரியும், ஐயா பிள்ளை தான். அதனால் அம்மாவை தெரியும், அம்மாவை சொல்லி எல்லாம் வந்து இதுவே பொருத்தம் தான். இன்னும் நிறைய விளக்கம் சொல்லலாம். கால நேரம் இல்லாதனால் இந்த தருணத்தை இன்றைக்கி அமாவாசை, அதுவும் தீபாவளிக்கு மறுநாள் வருகின்ற அமாவாசை அருள் தரும் ஒரு பொக்கிஷமான இருள் ஒளியை அகற்றி அருள் ஒளியை கொடுக்கக்கூடியது. இந்த அருள் ஒளியானது ஆனந்தத்தை தரக்கூடியது, அமைதியை தரக்கூடியது. வேதனையாக இருந்தால் வேண்டிய அளவு வேதனை இல்லாமல் வேண்டாத அளவுக்கு வேதனை வரும். வேண்டிய அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார், நிகழ்ச்சியை கொடுப்பார். எல்லா வளங்களையும் தந்து நலன்களையும் தந்து நன்மையாக உழைப்பார். பணம் கொடுப்பார். இந்த தம்பிக்கு பணம் கொடுப்பார். அந்த பணம் உடனே அவருக்கு பயன்பெறாது, அது வேறு எதுக்காக போகும். அதேமாரிலாம் இல்லாத எதுக்கு உனக்கு கொடுக்குற பணம் உனக்கே வந்து சேரும் என்பதில் உன்னையே வாழ வைக்கும், உங்களையே வாழ வைக்கும், உங்களையே வாழ வைக்கும். வீடு பேர் இல்லாதவர்களுக்கு வீடு பேர் கிடைக்கும். வீடு திடீர்னு அமைஞ்சிடும், அருமையாக அமையும். அதேமாரி வீடு பேர் அமையும். அந்த வீடு பேர்களில் இல்லத்தரசி அமைவால் உள்ளத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும். நல்லா இறை வம்சமாக, இறை அம்சமாக, இறை துணையோடு வாழ்வீர்கள். மங்களகரமாக இந்த மாங்கல்ய பாக்கியம், மகேஸ்வர் நல்லால் மாங்கல்ய தொடர்பு, அப்புறம் தொப்புள் கொடி உறவு எல்லாம் தொடரும் என்று சொந்த பந்தங்கள் அனைத்தும் சேர்ந்து வாழ்வீர்கள். செல்வம் கிடைக்கும், நன்மைகள் 1000 கிடைக்கும், தீமைகள் 1000 நம்மை வந்து சேர்கின்றன. நன்மைகள் 1000 இருக்கின்ற போது தீமைகள் நம்மளை ஏன் 1000 வந்து சேரணும்? அதெல்லாம் இன்று முதல் தீமைகள் 1000 நம்மளை விட்டு விலகி நன்மைகள் 1000 வந்து சேரும் என்பதில் திண்ணமான வார்த்தையாக, திருவருள் புரிந்த வார்த்தையாக, திருவள்ளத்தினுடைய வார்த்தையாக சொல்லி இந்த இடத்துக்கு நான் எத்தனை ஆண்டுகளாக வந்துன்னுக்கிறேன்? எத்தனை ஆண்டுகள்? 30 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கல. முதல் 63 வந்தேன்ல. அப்புறம் நீ சின்ன பையனா ஒரு காலத்தில் குழந்தையா இந்த சரவணன் இப்போது குழந்தையை பெற்றெடுத்த சரவணாக இருக்கிறார். 30 ஆண்டுகளாக இந்த கோயிலுக்கு 30 ஆண்டுகளுக்கு மேலே வந்துன்னுக்கிறேன். அதனால் இந்த தருணம் நல்ல தருணம், நல்லா உங்களை வாழ வைக்கக்கூடிய தருணம், மங்களகரமான மாங்கல்யத்தை தருகின்ற தருணமாக உன்னை எல்லாம் 31 வயது கடந்திய ஆடவன் முனைப்பாக திருமணம் செய்வார்கள் என்று என்னுடைய வாழ்த்துக்களாகும். ஆடை தானம் அலைபாயும் வாழ்வை அமைதிப்படுத்தும். அன்னதானம் ஆண்டவனுடைய அருளை தரும். பிள்ளை தானம் பித்ரு கடனை தீர்க்கும். எல்லா கடனையும் சொன்னோன்னே வந்துட்டு லைனு பரவாயில்ல இருக்கட்டும், எல்லா லைனும் கிடைக்கும், கனெக்ஷன் கிடைக்கும். ஒரு நிமிஷம் நான் பேசுகிறேன்.